This sermon, Does God Ever Change His Mind About His Word, was delivered on Sunday evening, April 18th, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரென்னாம் அவர்களால் 1965 வருடம் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஞாயிறு மாலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்னாம் ஜெபக்கூடாரத்தில் Does God ever change his mind about his word? தேவன் தமது வார்த்தையை குறித்த தமது சிந்தனையை எப்போதாவது மாற்றுகிறாரா என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். சகோதரன் பென் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்கார சகோதரர்கள் என்ற முறையில் நாங்கள் உங்களுக்கு ஐக்கியத்தின் வலதுகரத்தை அளிக்கிறோம். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. John Martin Earl. How many knows Earl Martin? How many believes him to be a servant of Christ? He comes to us from I believe, originally from a Pentecostal group. And now I think he pastors and does independent work. எத்தனை பேருக்கு ஏழ் மார்ட்டினை தெரியும்? எத்தனை பேர் அவரை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று விசுவாசிக்கிறீர்கள்? அவர் நம்மிடம் வருகிறார். முதலில் ஒரு பெந்தேகோஸ்தே குழுவிலிருந்து வந்தவர் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அவர் மேய்ப்பராகவும் சுயாதீனமான ஒரு ஊழியத்தையும் செய்கிறார் என்று நான் நினைக்கிறேன். I've known Earl to be a real servant of Christ. I'll never forget one act. Many has been, but one act with Earl. I remember one night they called him when I was in Dallas, Texas. ஏள் ஒரு உண்மையான கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நடந்துள்ள அநேக செயல்களில் நான் ஒரு செயலை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். ஆனால் ஏளுடன் ஒரே ஒரு செயல், நான் டெக்சாஸில் உள்ள டல்லாஸில் இருந்தபோது ஒரு இரவு அவர்கள் அவரை அழைத்தது எனக்கு நினைவிருக்கிறது. I believe it was Beaumont, Texas is right, sister. And his baby was laying dying. And they thought it was already dead. It wasn't breathing no more. அல்லது நான் நினைக்கிறேன், இல்லை, அது டெக்சாஸில் உள்ள பியூமான் சகோதரியே, அது உண்மை. அவருடைய குழந்தை மரித்துக் கொண்டிருந்தது. அது ஏற்கனவே மரித்து விட்டதாக அவர்கள் நினைத்தனர். அது சுவாசிக்கவில்லை. And Earl made his way around to my room as a daddy, bending shoulders, stooped down before me as I was in bed, rolled out, put his arms around me and said, நான் படுக்கையில் இருந்தபோது ஏள் ஒரு தந்தையாக தோள்களை வளைத்து எனக்கு முன்பாக கீழே குனிந்து என் அறைக்கு வந்தார். சட்டை கையை சுருட்டி விட்டுக் கொண்டு அவர் தன்னுடைய கரங்களை என் மீது போட்டுக்கொண்டு, Brother, I believe you are God's prophet. I've always believed that. If you just say the word, though my baby is dead, yet shall it live. And his baby come back to life, is living. சகோதரனே, நீர் தேவனுடைய தீர்க்கதரிசி என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அதை எப்பொழுதுமே விசுவாசித்திருக்கிறேன். நீர் ஒரு வார்த்தையை கூறினால் என் குழந்தை மரித்து போனாலும் அது பிழைக்கும் என்றார். அவருடைய குழந்தை உயிர்த்தெழுந்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசிகளின் ஐக்கியத்தின் வலதுகரத்திற்கு அவர் தகுதி உள்ளவர் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சகோதரர்களே, நாங்கள் அவர் மீது கரங்களை வைக்கையில் நாம் ஜெபிப்போமாக. Gracious Heavenly Father, we lay hands again on our brother Martin. We send him, Lord, to the utmost parts that thou hast ordained that he should go. கிருபையுள்ள பரலோக பிதாவே, நாங்கள் மீண்டும் எங்கள் சகோதரன் மார்ட்டின் மீது கரங்களை வைக்கிறோம். கர்த்தாவே, அவர் போக வேண்டும் என்று நீர் நியமித்திருக்கிற எல்லைகளுக்கு நாங்கள் அவரை அனுப்புகிறோம். Wherever it is, many are few, byways, highways, hedges, wherever it is, Lord, may your blessings be with him. We lay our hands upon him as we bid him your speech and give him our blessings. அது எங்கிருந்தாலும் அநேகமாகவோ அல்லது சிலதாகவோ, வழிபாதைகளாகவோ, நெடுஞ்சாலைகளாகவோ, வேலிகளாகவோ, அது அவ்வாறு இருந்தாலும், அது எங்கிருந்தாலும் கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் அவரோடு இருப்பதாக. நாங்கள் எங்களுடைய கரங்களை அவர் மீது வைத்து உம்முடைய வாழ்த்துக்களை நாங்கள் அவருக்கு கூறி எங்களுடைய ஆசீர்வாதங்களை அவருக்கு அளிக்கிறோம். The spirit that's upon us, Lord, may go with him and will guide him and direct him
to the lost souls out in the hedges and highways. We send him in the name of Jesus Christ. Amen. கர்த்தாவே, எங்கள் மேல் இருக்கிற ஆவியானவர் அவரோடு செல்ல அவரை வழிநடத்தி வேலிகளிலும் பெரும்பாதையிலும் இழக்கப்பட்ட ஆத்துமாக்கள் அண்டை அவரை வழிநடத்துவாராக. நாங்கள் அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆமென். சகோதரன் மார்ட்டின், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. For the same purpose, Richard is your name. I may know Richard Blair. I may believe him to be a servant of God. அதே நோக்கத்திற்காகவா? ரிச்சர்ட் என்பது உங்களுடைய பெயர். எத்தனை பேர் ரிச்சர்ட் பிளேயரை அறிவீர்கள்? அவரை தேவனுடைய ஊழியக்காரன் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? He comes from the group of the United Pentecostal Church. அவர் ஐக்கிய பெந்தேகோஸ்தே சபையின் குழுவிலிருந்து வருகிறார். Brother Blair, I remember a great calling of his. I remember the time where Brother Blair didn't want to believe me because if there was a spirit working with him telling him that I was false. சகோதரன் பிளேயர், அவருடைய ஒரு மகத்தான அழைப்பை நான் நினைவு கூறுகிறேன். சகோதரன் பிளேயர், நம்ப மனமில்லாத அந்த நேரத்தை நான் நினைவு கூறுகிறேன். என்னை நம்ப விரும்பவில்லை. ஏனென்றால் ஒரு ஆவி அவரோடு கிரியை செய்து கொண்டிருந்தது. நான் பொய்யானவன் என்று அவரிடம் கூறினது. And while he was sitting right in the meeting, the Holy Spirit turned around and called it out. And he was just about ready for a breakdown, and that's what got him in that shape. அவர் கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி காட்டினார். அவர் கிட்டத்தட்ட ஒரு செயலிழப்பிற்கு ஆயத்தமாயிருந்தார். அதுவே அவரை அந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது. I remember his lovely wife calling me one day. She said, "Brother Branham, I believe Richard is going to die." And she had, I believe, a scar. She went and laid it on him. As I asked her and prayed, here he is. அவருடைய அருமையான மனைவி ஒரு நாள் என்னை அழைத்தது எனக்கு நினைவிருக்கிறது. அவள், சகோதரன் பிரணாம், ரிச்சர்ட் மரிக்கப் போகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்றாள். அவள் ஒரு கடுத்து குட்டையை வைத்திருந்தாள் என்று நான் நினைக்கிறேன். நான் அவளிடம் கேட்டுக்கொண்டபடியே அவள் சென்று அதை அவர் மேல் வைத்து ஜெபித்தாள். இதோ அவர் இருக்கிறார். A little baby had been in an accident, or his boy in an accident that they didn't give much hope for it with a concussion of the brain. ஒரு சிறு குழந்தை விபத்தில் சிக்கி இருந்தது. இல்லை, அவருடைய பையன் ஒரு விபத்தில் சிக்கிக் கொண்டான். ஒரு மூளை அதிர்ச்சி ஏற்பட்டு அதற்கான நம்பிக்கை அற்று போய்விட்டது. And with prayer, even by the phone, the baby was made well. தொலைபேசியின் மூலமாக ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தினால் குழந்தை சுகமடைந்தது. You believe Brother Blair is a true witness of Christ. Amen. You pray that your blessings go with him. சகோதரன் பிளேயர் கிறிஸ்துவின் ஒரு உண்மையான சாட்சி என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவரோடு செல்ல வேண்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். சகோதரர்களே, அவர் மீது உங்கள் கரங்களை வையுங்கள். Dear God, to identify our gracious and noble brother, your servant, that has even come from his own group to walk in light. அன்புள்ள தேவனே, எங்களுடைய கருணையுள்ள உயரிய சகோதரனை அடையாளம் காட்டும்படியாக உம்முடைய ஊழியக்காரன் தன்னுடைய சொந்த குழுவிலிருந்தும் கூட ஒளியில் நடக்க வந்திருக்கிறார். Father, we pray that you'll bless our brother Blair as we send him with our blessings and our sanction by our hands upon him, so wherever you may call him. பிதாவே, நீர் எங்கள் சகோதரன் பிளேயரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களோடும் எங்களுடைய அனுமதியோடும் எங்களுடைய கரங்களை அவர் மேல் வைத்து நீர் அவரை எங்கே அழைத்தாலும், Lord, whatever work it may be, may your spirit go with Brother Blair. Guide him and direct him to the lost and dying of this world, that he may help find that lost sheep. கர்த்தாவே, அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, உம்முடைய ஆவி சகோதரன் பிளேயரோடு செல்லட்டும். அவரை வழிநடத்தி காணாமற் போன ஆட்டை கண்டறியும்படிக்கு இந்த உலகத்தில் காணாமற் போன மரிக்கும் தருவாயில் அவரை வழிநடத்தி, that he might bring it back to the fold. Wherever it might be, whatever you have for him, Lord, we just ask that your spirit guide him and direct him throughout his life's journey. அவர் அதை மீண்டும் தொழுவத்திற்கு கொண்டு வரும்படியாக, அது எங்கிருந்தாலும் கர்த்தாவே, அவருக்காக நீர் என்ன வைத்திருந்தாலும் உம்முடைய ஆவியானவர் அவரை வழிநடத்தி
அவருடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் அவரை வழிநடத்தும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். We are His brethren. In giving Him the right hand of fellowship, we ask you to go with Him in the name of Jesus Christ. Amen. நாங்கள் அவருடைய சகோதரர்கள். ஐக்கியத்தின் வலதுகரத்தை அவருக்கு அளித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரோடு செல்லும்படி நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். The right hand of fellowship. God bless you, Brother Blair. We are with you 100%. Pray for you and do anything we can to help you. God bless you. ஐக்கியத்தின் வலதுகரம். சகோதரன் பிளேயர், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் 100% உங்களோடு இருக்கிறோம். உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு உதவி செய்ய எங்களால் முடிந்த எதையும் செய்வோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Who are you? Merlin Anthony. Merlin In Anthony. the church. Where? Here in the church. In the church. Anybody know Brother Merlin Anthony? He's new to me. With the Salvation Army. Oh, yes. Pardon me, brother. என்ன கூறுவது? நீங்கள் யார்? மெர்லின் ஆண்டன் எங்கே? சபையில் சகோதரன் மெர்லின் ஆண்டனை யாருக்காவது தெரியுமா? அவர் எனக்கு புதியவர். ஓ ஆம் சகோதரனே, என்னை மன்னியுங்கள். From the Salvation Army. That's right. I remember him. Sure, I know him now. His face didn't look familiar to me just then at this time. I mean, he knows him to be a man of God. ரட்சிப்பின் சேனையிலிருந்து வந்தவர். அது உண்மை. நான் அவரை நினைவு கூறுகிறேன். நிச்சயமாகவே இப்பொழுது எனக்கு அவரை தெரியும். இந்த நேரத்தில் அவருடைய முகம் இப்பொழுது எனக்கு நன்கு தெரிந்தது போன்று தென்படவில்லை. அவரை தேவனுடைய மனிதன் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? How many believes that God is working with him? Raise your hand. Amen. Will you pray for him? தேவன் அவரோடு கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நீங்கள் அவருக்காக ஜெபிப்பீர்களா? Brother, we know that you're coming from a great group of people, Salvation Army. They're great people. But the Salvation Army does do a great work out on the street. இப்பொழுது சகோதரனே, நீர் ரட்சிப்பின் சேனை என்ற ஒரு மகத்தான கூட்ட ஜனங்களிலிருந்து வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிவோம். அவர்கள் ஒரு மகத்தான ஜனங்கள். ஆனால் மேலும் ரட்சிப்பின் சேனை வீதியில் ஒரு மகத்தான பணியை செய்கிறது. We can say nothing against the Nazarene, the Pentecostal Church of the Salvation Army, or any of them. They are our brethren. But you see, we believe that we are carriers of a great message for this very hour that we're living. You want to do that with us? நாம் நசரேய சபைக்கோ பெந்தேகோஸ்தே சபைக்கோ அல்லது ரட்சிப்பின் சேனைக்கோ அல்லது அவைகளில் எதற்கும் எதிராக ஒன்றும் கூற முடியாது. அவர்கள் நம்முடைய சகோதரர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திற்கென ஒரு மகத்தான செய்தியை கொண்டு செல்பவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். எங்களோடு நீங்கள் அதை செய்ய விரும்புகிறீர்களா? நாம் நம்முடைய கரங்களை நம்முடைய சகோதரன் மேல் வைக்கும் போது நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. Dear Heavenly Father, You are the one that does the calling. You are the one that quickens the word so that they can believe. அன்புள்ள பரலோக பிதாவே, நீர் அழைக்கிற ஒருவராய் இருக்கிறீர். அவர்கள் விசுவாசிக்கும்படியாக நீர்தான் வார்த்தையை உயிர்ப்பிக்கிறவர். And we lay our hands upon our precious brethren as a sanction that we believe that you're with him and will help him. We send our blessings with him this message, that we who believe that we pass from death and life. நீர் அவரோடு இருக்கிறீர் என்றும் அவருக்கு உதவி செய்வீர் என்றும் நாங்கள் விசுவாசிக்கும் ஒரு அங்கீகாரமாக எங்கள் விலையேறப்பட்ட சகோதரன் மீது நாங்கள் எங்களுடைய கரங்களை வைக்கிறோம். நாங்கள் மரணத்தை விட்டு ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று விசுவாசிக்கிற நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை அவரோடு அனுப்புகிறோம். இப்பொழுது தேவனுடைய கிருபையினால் எங்கள் இருதயங்களில் உயிர்ப்பிக்கும் வல்லமையை உடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எங்கள் சகோதரன் மீது கரங்களை வைத்து எங்களுடைய ஆசீர்வாதங்களுடன் அவரை அனுப்புகிறோம். நீர் அவரை வழிநடத்தி அவருக்கு வழிகாட்டி பூமியின் ஒவ்வொரு சந்திற்கும் அவரை வழிநடத்தும். Lord, that you have ordained for him to go. May your spirit go with him and give him health, strength, and success in his ministry. For we send him in Jesus Christ's name. Amen. கர்த்தாவே, அவர் போகும்படி நீர் நியமித்திருக்கிறீர். உம்முடைய ஆவியானவர் அவரோடு சென்று அவருக்கு ஆரோக்கியத்தையும் பலனையும் அவருடைய ஊழியத்தில் வெற்றியையும் அளிப்பீராக. நாங்கள் அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆமென். God bless you, brother.
That's the right hand of fellowship. You and brothers shake hands with each brother like that, so it's yours. All right, the Lord bless you all. I know what's temptation. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது ஐக்கியத்தின் வலதுகரம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சகோதரர்களே, அந்த விதமாக சகோதரர்களே அவரோடு கரங்களுக்குங்கள். எனவே அது நீங்கள் தான். சரி, கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. Whatever you wish, yours. Now, what's your name? Brother Corral. Brother Corral. நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இப்பொழுது உங்களுடைய பெயர் என்ன? சகோதரன் கேரல். I was an ordained minister, but I couldn't agree with a brother who was ordaining women as ministers, and I had to break off with it. This is Brother Corral from Cincinnati. Anybody know Brother Corral? Raise your eye. Being from Cincinnati, I doubt it. And anybody know? He says that he was with a group, and the group wanted to ordain women ministers. He couldn't stand it, and he had to break away from them. இவர்தான் சின்சினாட்டிலிருந்து வந்துள்ள சகோதரன் கேரல். சகோதரன் கேரல் அவர்களை எவருமே அறிவீர்கள். உங்களுடைய உயர்த்துங்கள். சின்சினாட்டியிலிருந்து வந்திருப்பதால் எவருமே அதை அறிவீர்கள் என்று நான் சந்தேகிக்கிறேன். அவர் ஒரு குழுவில் இருந்ததாகவும் அந்த குழு பெண்களை ஊழியக்காரர்களாக நியமிக்க விரும்பியதாகவும் கூறுகிறார். அவரால் அதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவர் அவர்களிடத்திலிருந்து பிரிந்து செல்ல வேண்டியதாயிருந்தது. That's exactly how I broke away from the missionary Baptists. Dr. Roy E. Davis, how many ever heard him? Sure he did. He wanted to ordain some women preachers, and I said, அந்த விதமாகத்தான் நான் மிஷனரி பாப்டிஸ்டிடத்திலிருந்து பிரிந்து விட்டேன். வேத பண்டிதர் ராய் இ டேவிஸ், எத்தனை பேர் அவரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்கள். பாருங்கள், அவர் சில பெண் பிரசங்கிமார்களை நியமிக்க விரும்பினார். அப்பொழுது நான், No, sir. As an elder, I said, I cannot do that consciously. It's against the Word of God. இல்லை ஐயா, ஒரு மூப்பன் என்ற முறையில் கூறினேன். நான் என்னால் உணர்வுபூர்வமாக அதை செய்ய முடியாது, அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக உள்ளது என்றேன். I don't know you, Brother Corral, but upon the basis of your testimony and that truth that you stand for, we have nothing against those women. They're sisters. சகோதரன் கேரல், எனக்கு உங்களை தெரியாது. ஆனால் உங்களுடைய சாட்சியின் அடிப்படையின் பேரில் அந்த சத்தியத்திற்காக நீங்கள் நிற்கிறீர்களே, அந்த பெண்களுக்கு எதிராக எங்களுக்கு ஒன்றுமில்லை. அவர்கள் சகோதரிகள். We love them, but we believe that they got their place. Amen. That they must stay. Amen. And we believe that they are a darling to a man, a helpmate. And by no means we think they're the greatest gift outside of salvation that God ever give a man. நாங்கள் அவர்களை நேசிக்கிறோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை பெற்றுவிட்டனர் என்றும் அவர்கள் தரித்திருக்க வேண்டும் என்றும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பார்த்தீர்களா, அவர்கள் ஒரு மனிதனுக்கு மிகவும் அருமையான ஒரு துணையாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எந்த வகையிலும் ரட்சிப்பிற்கு அடுத்தபடியாக தேவன் ஒரு மனிதனுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் அவர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். But she's got no place in the pulpit, according to the Word of God. Upon that basis, in your faith in God, we'll lay hands on you as fellowship that come go with us. ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி அவளுக்கு பிரசங்கப்பீடத்தில் இடமில்லை. அந்த அடிப்படையின் பேரில், தேவனில் உள்ள உங்களுடைய விசுவாசத்தின் பேரில் நீங்கள் எங்களோடு வரும்படி ஐக்கியமாக நாங்கள் உங்கள் மேல் கரங்களை வைக்கிறோம். நம்முடைய கரங்களை அவர் மேல் வைப்போமாக. Our dear Heavenly Father, this young man, I can just about know how he feels when he's being pushed out because of the real truth that man shall live not by bread alone but by every word. எங்களுடைய அருமையான பரலோக பிதாவே, இந்த வாலிபன் அவர் எப்படி உணர்கிறார் என்பதை என்னால் கிட்டத்தட்ட அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஒரு உண்மையான சத்தியத்தின் காரணமாக வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எனவே நாம் அவர் மீது கரங்களை வைத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை அவர் மீது அளிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவரை எங்கே அனுப்பினாலும் ஜீவியத்தின் பயணம் முழுவதும் அவரை வழிநடத்தும். உம்முடைய ஆவியானது அவரை வழிநடத்துவதாக. நாங்கள் அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும். அது அவருக்கு ஒரு உதவியாயிருக்கும். அவர் சத்தியத்திற்காக நிற்கும் வரைக்கும் அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும். கர்த்தாவே, அதை அருளும்.
நாங்கள் அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆமென். God bless you, brother. Pray. சகோதரன் கேரல், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Get hands laid on the different ones. Already give kind of the right hands of fellowship for them. பல்வேறுபட்ட நீங்களும் கைகளை வைக்கலாம். நீங்கள் அனைவரும் அதற்கான சரியான ஐக்கியத்தின் கரங்களை ஒருவிதமாக அழியுங்கள். Brother Ruddle here has never officially been ordained here at the church. How many knows Brother Ruddle? Yes. We all know him. How many knows he's a man of God? Yes. Amen. இங்குள்ள சகோதரன் ரடல் இங்கே சபையில் அதிகாரப்பூர்வமாக ஒருபோதும் நியமனம் செய்யப்படவில்லை. சகோதரன் ரடலை எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் யாவரும் அவரை அறிவோம். அவர் ஒரு தேவனுடைய மனிதன் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? Your heavenly Father, Lord, he is your elders. we lay hands upon this brother who has Lord, as I lay my hands upon him, to stand behind him. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆழமான சேரான தண்ணீர்களினூடாக சென்றிருக்கிற இந்த சகோதரன் மீது உம்முடைய மூப்பர்கள் என்ற முறையில் கரங்களை வைத்துள்ளனர். In the congregation, spiritually, financially, really, Lord, by your grace, to lay my life down for my brother. God, I ask the blessing of God upon my brother, anointing with the Holy Ghost and fire. Use him mightily. May use him from this night. அவர் தன்னுடைய சபையோர் விழுந்து போவதை கண்டிருக்கிறார். அவர் ஒவ்வொரு காரியமும் சம்பவிக்கிறதை கண்டாலும் விசுவாசிக்கிறார். நாங்கள் அவர் மீது கைகளை வைத்து அவருக்கு எங்கள் ஆசீர்வாதங்களை அனுப்புகிறோம். கர்த்தாவே, வார்த்தையினால் வல்லமையாய் அவரை அபிஷேகியும். கர்த்தாவே, அவரை பூமியின் எல்லா முடுக்குகளுக்கும் அனுப்பும். அவர் மீதிருந்து அவருக்கு செய்யும். அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆமென். Brother Ruddle, you've always got a right hand of fellowship. I know Brother Ruddle. Seems like my own boy. His daddy and our mother know one another so long. And I know Brother Ruddle to be a servant of God. I've served with him. God bless you, Brother Ruddle. சகோதரன் ரடல், நீர் ஐக்கியத்தின் வலதுகரத்தை எப்பொழுதுமே உடையவராயிருக்கிறீர். எனக்கு சகோதரன் ரடலை தெரியும். அவர் என்னுடைய சொந்த பையனை போன்று காணப்படுகிறார். அவருடைய தந்தையும் நானும் தாயும் நீண்ட காலமாக ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறோம். நான் சகோதரன் ரடல் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று அறிவேன். நான் அவரோடு ஊழியம் செய்திருக்கிறேன். சகோதரன் ரடல், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பெயர் என்ன? சகோதரனே, நீங்கள் யார்? சகோதரன் மார்டின். உங்களுக்கு அவரை தெரியுமா? சகோதரன் மார்டின். What's your name? Brother McComas. I guess there's no one here knows him, but he is yes, this man here knows him, Brother Tyler. உங்களுடைய பெயர் என்ன? சகோதரன் மக்கோமாஸ். இவரை இங்கு யாருமே அறிந்திருக்கவில்லை என்று நான் யூகிக்கிறேன். ஆனால் அவர், ஆம், சகோதரன் டைலர். இங்குள்ள இந்த மனிதனுக்கு அவரை தெரியும். And he comes to have hands laid upon him, that he'll be a carrier of the gospel. Brother McComas, where are you from? Rockford, Illinois. Rockford, Illinois. Home last week or last Monday night. அவர் சுவிசேஷத்தை சுமந்து செல்லும்படியாக, தம்மீது கரங்கள் வைக்கும்படியாக அவர் வந்திருக்கிறார். சகோதரன் மெக்கோமாஸ். சகோதரன் மெக்கோமாஸ், நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? ராக்ஃபோர்ட், இல்லினாய்ஸ். Oh, is that right? From Tucson. Oh, I remember the call now. She got up the next morning. Praise the Lord. Praise the Lord. I was here to play. ஓ, அது சரியா? டூசானில் இருந்து. ஓ, அந்த அழைப்பை இப்பொழுது நான் நினைவு கூறுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What's that? My youngest Your sister, she's sister. here now. So she's here now. Was prayed for the other night from Tucson by telephone. Paralyzed, and she's here now. She was paralyzed a few nights ago, and she's here now. என்ன கூறுவது? உங்களுடைய சகோதரி. எனவே அவள் இப்பொழுது இங்கு இருக்கிறாள். அன்று ஒரு இரவு டூசானில் இருந்து தொலைபேசியின் மூலம் ஜெபித்துக் கொள்ளப்பட்டாள். அவள் ஒரு சில இரவுகளுக்கு முன்னர் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அவள் இப்பொழுது இங்கே இருக்கிறாள். No wonder he wants to take the message. நண்பனே, சகோதரன் மார்டின் அதை அறிவார். அவர் செய்தியை ஏற்றுக்கொள்ள விரும்பினதில் வியப்பொன்றுமில்லையே. Let us lay hands upon our brother. நம்முடைய சகோதரன் மீது கரங்களை வைப்போமாக. Dear God, I lay hands on these elders, and over the servant, and give him the right hand in this tabernacle. அன்புள்ள தேவனே, நான் இந்த மற்றவர்களோடு உம்முடைய ஊழியக்காரன் மீது கரங்களை வைத்து ஐக்கியத்தின் வலது கரத்தை அவருக்கு அளிக்கிறேன்.
I think of all the money, music, think about the center of power. நீர் அவரை நியமித்திருக்கிறீர் என்பதற்கான தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்கள் அவர் மீது இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வழிநடத்தி அவருக்கு வழிகாட்டும். ஆமேன். ஐக்கியத்தின் வலதுகரமாக என் சகோதரனே, அவர்கள் உங்களோடு இருப்பார்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆம் சகோதரனே, சரி ஐயா. சகோதரன் டாரிஸ். எனக்கு தெரியாது இந்த மனிதர். சகோதரன் டாரிஸ். Where are you from, brother? Black Rock, Arkansas. Black Rock, Arkansas. Brother, no, someone else I believe here said, Brother Brewer. I believe I met them this morning in the... சகோதரனே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? பிளாக் ராக், ஆர்கன்சாஸ். அவரை அறிந்திருக்கிறேன். இங்கே வேறு யாரோ ஒருவர் கூறினார் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் ப்ரூவர். இன்று காலை நான் அவர்களை சந்தித்தேன் என்று நான் நினைக்கிறேன். Sister Vale, I guess Brother Vale, and them who know him. And know him to be a man of God, servant of God. Wonderful. மேலும் சகோதரி வேயிலும் சகோதரன் வேயிலும் மற்றும் அவரை அறிந்தவர்கள் அவர் ஒரு தேவனுடைய மனிதனாய் ஒரு தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றனர். அற்புதம். I'm out, dear brother, to be a carrier of the message. We want you to know that we'll stand behind you. Do everything that we can. We'll be praying for you. That you also will carry this message to the utmost parts of wherever God has ordained you to go. பாருங்கள், இப்பொழுது என்னுடைய அருமை சகோதரனே, ஒரு செய்தியை கொண்டு செல்பவராக இருக்கவே நாங்கள் உங்களுக்கு பின்னால் நின்று எங்களால் முடிந்த ஒவ்வொரு காரியத்தையும் செய்வோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நாங்கள் விரும்புகிறோம். எங்கு செல்ல வேண்டும் என்று தேவன் உங்களை நியமித்திருக்கிறாரோ நீங்களும் கூட இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். நாம் நம்முடைய கரங்களை நம்முடைய சகோதரன் டாரிஸ் மீது வைப்போமாக. அன்புள்ள தேவனே, நாங்கள் எங்களுடைய கரங்களை எங்களுடைய சகோதரன் மீது வைத்து அவருக்கு ஐக்கியத்தின் வலது கரத்தை அளித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை அனுப்ப நீர் அவரை அபிஷேகியும். மேலும் அவருக்கு ஐக்கியத்தின் வலது கரத்தை கொடுக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் அவரோடு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை வழிநடத்தி அவருக்கு வழிகாட்டுவாராக. ஆமென். சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Brother Anthony. Many of you know Brother Anthony. He's been here with us a long time. I know him to be a servant of Christ myself. I believe he's a dedicated young man. இப்பொழுது நான் நினைக்கிறேன், சகோதரன் அந்தோணி, உங்களில் அநேகருக்கு சகோதரன் அந்தோணி அவர்களை தெரியும். அவர் நம்மோடு நீண்ட காலமாக இங்கே இருந்து வருகிறார். அவரை நானே கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று அறிவேன். அவர் ஒரு அர்ப்பணிப்புள்ள வாலிபர் என்று நான் நினைக்கிறேன். He's never officially had hands laid on him. We didn't know this was coming, friends. But right now, as good as any. So, we're going to lay hands on Brother Anthony. Just give him the right hand of fellowship. அவர் மீது ஒருபோதும் அதிகாரப்பூர்வமாக கைகளை வைக்கவில்லை. நண்பர்களே, இது வரப்போவதை அவர் அறிந்திருக்கவில்லை. பார்த்தீர்களா? ஆனால் எதையும் போல இப்பொழுது அது நல்லதாகவே உள்ளது. எனவே நாம் சகோதரன் அந்தோனியின் மீது கரங்களை வைத்து ஐக்கியத்தின் வலது கரத்தை அவருக்கு அளிக்கப் போகிறோம். God has to do the ordaining. This is just to let him know and you know that we believe this brother. Amen. And we love him. And he's one of us in the message. தேவ நியமத்திலே செய்ய வேண்டும். இது அவருக்கு தெரியப்படுத்துவதற்காகவே என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் இந்த சகோதரனை விசுவாசிக்கிறோம். நாங்கள் அவரை நேசிக்கிறோம். அவர் செய்தியில் நம்பில் ஒருவராக இருக்கிறார். And we want him to have God's blessings, and that's what we asked on him. Let's pray as we lay our hands on brother. அவர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உடையவராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதைத்தான் நாங்கள் அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம்.
சகோதரனே, நாம் நம்முடைய கரங்களை மேலே வைக்கையில் நாம் ஜெபிப்போமாக. Dear God, this humble little servant of yours, Lord, comes tonight அன்புள்ள தேவனே, இந்த தாழ்மையான சிறிய உடைய இத்தாலிய ஊழியக்காரன் கர்த்தாவே, இன்றிரவு அவர் மேல் கைகளை வைத்து ஐக்கியத்தின் வலதுகரம் அதிகாரப்பூர்வமாக சபையிலிருந்து அவருக்காக நீட்டப்படுகிறது. கர்த்தாவே, உம்முடைய மகத்தான வல்லமை இந்த வாலிப பையனை பூமியின் பாகத்திற்கும் நீரவனை அடைத்திருக்கிற மூலை முடுக்கிற்கும் அனுப்பும். அவர் சென்று அந்த ஜனங்களை பாவத்தில் இருந்தும் சுகவீனத்தில் இருந்தும் விடுவித்து தம்முடைய ஜீவிய காலம் முழுவதும் உம்மை சேவிக்கும்படி செய்வாராக. நீர் அவரை வழிநடத்தி அவருக்கு வழிகாட்டுவீராக. எங்களுடைய ஆசீர்வாதங்கள் அவரோடு இருப்பதாக. நாங்கள் அவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I don't know, we're on a telephone hookup. 50 cents a minute. Was there somebody else here was one? ஓ, எனக்கு தெரியாது. நாம் ஒரு தொலைபேசி இணைப்பில் இருக்கிறோம். ஒரு நிமிடத்திற்கு 50 சென்ட்டுகள். இங்கே வேறு யாராவது தேவையா இருந்தால் Step up here and call your names, who you are, brother. Just to the microphone. Right up here. Just tell them. Pat Tyler, Claude Douglas, Dale Potter. Tennessee, James Humes, Earl Horner. இங்கே மேலே சென்று, சகோதரர்களே, நீங்கள் யார் என்பதை உங்களுடைய பெயர்களை இங்கே ஒலிபெருக்கியில் கூப்பிடுங்கள். அவர்களிடம் சொல்லுங்கள். Is that them? Brethren. அது அவர்களா? என் சகோதரர்கள். These men, do you believe this message to be the truth from God's brother? Do you believe that with all your heart? And you're desirous and think if we lay hands upon you, we want you to know that we're with you and we'll do anything that we can do to help you. இந்த மனிதர்களே, இந்த செய்தி தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்த சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? சரி, நீங்கள் ஆசைப்பட்டு சிந்தித்து நாங்கள் உங்கள் மீது கைகளை வைத்தால் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறோம். உங்களுக்கு உதவி செய்ய எங்களால் முடிந்த எதையும் நாங்கள் செய்வோம். And now I want you, brethren, so that I can lay hands on them too. Just step right up here now and let's all bow our heads as we lay hands on them. இப்பொழுது சகோதரர்களாகிய நீங்கள், நான் அவர்கள் மேல் கைகளை வைக்கும்படியாக இப்பொழுது இங்கே அடியெடுத்து வைக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நாம் அவர்கள் மேல் கரங்களை வைக்கையில் நாம் யாவரும் நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. Dear God, here's a group of men. I lay my hands upon each of them in the name of Jesus Christ, the Son of God. அன்புள்ள தேவனே, இங்கே ஒரு குழு மனிதர் இருக்கின்றனர். நான் என்னுடைய கரங்களை அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைக்கிறேன். அவர்கள் ஊழியக்காரர்களாய் இருக்கும்படி அழைத்திருக்கிற நீர் கர்த்தாவே, அவர்கள் ஜீவிய காலம் முழுவதும் மேலும் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்களாக. நாங்கள் அவர்களுக்கு ஐக்கியத்தின் வலதுகரத்தை அளிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதங்கள் அவர்களோடு இருக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும் போது எங்களுடைய ஆசீர்வாதங்களை அனுப்புகிறோம். நீர் அவர்கள் செல்லும்படி அடைத்திருக்கிற பூமியின் ஒவ்வொரு மூலை முடுக்கிற்கும் அது செல்வதாக. நீர் அவர்களை அடைத்த அந்த திறனின்படி அவர்கள் கிரியை செய்து உமக்கு சேவை செய்வார்களாக. அவர்கள் தீரமுள்ளவர்களாக, உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்களாக இருப்பார்களாக. கர்த்தாவே, அதை அருளும். நாங்கள் இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். சகோதரர்களே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் ஹியூம்ஸ், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. Blessed be the tie that binds நம்முடைய இருதயங்கள் கிறிஸ்தவ அன்பில் our hearts in Christian love, கட்டுகிற இணைப்பு ஆசீர்வதிக்கப்படுவதாக. the fellowship of kindred mind ஒரே சிந்தை உள்ளவர்களின் ஐக்கியம் is like to that above. அது மேலே பரத்தில் உள்ளதை போன்றது. Isn't he wonderful? Just think now how many ministers is here tonight to have hands laid up on them. அவர் அற்புதமானவர் அல்லவா? இன்றிரவு இங்கு எத்தனை ஊழியக்காரர்கள் தங்களுடைய கரங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது சற்று சிந்தித்து பாருங்கள். I didn't know that we were on this telephone hookup. If the people out there will forgive me for that, I didn't know it. See, I just didn't know they was going to hook this little message up tonight, but we're... நாங்கள் இந்த தொலைபேசி இணைப்பில் இருந்ததை நான் அறிந்திருக்கவில்லை. அங்குள்ள ஜனங்கள் அதற்காக என்னை மன்னிப்பார்களானால் நலமாயிருக்கும். நான் அதை அறியேன். பார்த்தீர்களா, இன்றிரவு அவர்கள் இந்த சிறிய செய்தியை இணைக்கப் போகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் நாம் Now we'll read the word and pray and get straight into this message that I feel that the Holy Spirit would have me to bring to you tonight. இப்பொழுது நாம் வார்த்தையை வாசித்து ஜெபித்து இன்றிரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் நான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறதை நான் உணர்கிற இந்த செய்திக்கு நேராக வருவோம். And now, while we are turning back in the for the text, I'll announce it in a moment. இப்பொழுது நாம் உரைக்காக திருப்பிக் கொண்டிருக்கையில் நான் அதை இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிப்பேன். Let's turn to Numbers, the 22nd chapter, verse 31. Numbers 22:31 for a text. While you're turning, if you like to read it or mark it. நாம் எண்ணாகமம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திற்கு திருப்புவோமாக. எண்ணாகமம் 22:31. நீங்கள் திருப்பிக் கொண்டிருக்கையில் நீங்கள் வாசிக்க விரும்பினால் அதை வாசியுங்கள் அல்லது குறியிடுங்கள். I want you to all remember me now until I get to see you again. I hope sometime this summer, the Lord willing. And if anything happens, I don't get to go overseas, I'll be back. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கோடையில் நான் உங்களை மீண்டும் காணும் வரையில் நீங்கள் எல்லோரும் என்னை இப்பொழுது நினைவு கூற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மேலும் ஏதாவது சம்பவித்தால் நான் வெளிநாடு செல்ல வேண்டியதில்லை, நான் திரும்பி வருவேன். But we are now believing that how all this is worked around, that the Holy Spirit is going to send us now on a way that He has chosen for Himself to send us. That's the way we want to do it. The Lord bless. ஆனால் இவை அனைத்தும் எவ்வாறு சுற்றிலும் கிரியை செய்துள்ளன என்பதை நாம் இப்பொழுது விசுவாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அனுப்பும்படி அவர்தாமே தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு வழியில் இப்பொழுது நம்மை அனுப்பப் போகிறார் என்பதை நாம் அறிவோம். அந்த விதமாகவே நாம் அதை செய்ய விரும்புகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. Father, we're about to read your word. Will you bless it and anoint it to our understanding? We ask in Jesus Christ's name. Amen. பிதாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாசிக்கப் போகிறோம். நீர் அதை ஆசீர்வதித்து எங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு இதை அபிஷேகியும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். The book of Numbers, the 22nd chapter and the 31st verse. எண்ணாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். And the Lord opened the eyes of Balaam, and he saw the angel of the Lord standing in the way, and his sword drawn in his hand, and he bowed down his head and fell flat on his face. அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து மோங்குப்புற விழுந்து பணிந்தான். Now, in the reading of this, to build a context around it, I want to take the subject, does God ever change His mind about His Word? இப்பொழுது இதை படிக்கையில் அதை சுற்றி ஒரு சூழலை உருவாக்க நான் இந்த பொருளை எடுக்க விரும்புகிறேன். தேவன் தமது வார்த்தையை குறித்து தமது சிந்தையை எப்போதாவது மாற்றுகிறாரா?